வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போனா டாப் 500 பாலிட்டி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல பார்ட் 7 பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 6 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல டாப் 500 பாலிட்டி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்க, வரிசையா வீடியோ பார்த்துக்கலாம். இதுல 30 கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் எஸ் அப்படின்ற கமெண்ட் இல்லைன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முதல் கேள்வியை பார்த்தலாம். சட்ட மேல உருவாக்கம் மற்றும் நீக்கம் பற்றி குறிப்பிடும் அரசமைப்பின் உறுப்பு எது? சரியான விடை ஆப்ஷன் பி 169. சட்ட மேலவை உருவாக்கம் மற்றும் நீக்கம் பற்றி குறிப்பிடும் அரசமைப்பின் உறுப்பு எது? 169. அடுத்து இரண்டாவது கேள்வி. மாநில சட்டப்பேரவையில் ஒரு ஆங்கிலோ இந்தியர் ஆளுநர் நியமிக்கலாம் என குறிப்பிடும் விதி எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 333. மாநில சட்டப்பேரவையில் ஒரு ஆங்கிலோ இந்தியர் ஆளுநர் நியமிக்கலாம் என குறிப்பிடும் விதி எது? 333. அப்போ சட்டப்பேரவை ஒரு ஆங்கிலோ இந்தியரை யார் தான் நியமனம் செய்யற? ஆளுநர் தான் நியமனம் செய்யறாரு. யாருன்னு கூட கேட்கலாம். அடுத்து மூன்றாவது கேள்வி. பதவி காலம் முடிவதற்கு முன்பே எவ்விதியை பயன்படுத்தி முதலமைச்சர் சட்டசபையை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்யலாம்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 174. பதவிக்காலம் முடிவதற்கு முன்னே எவ்விதியை பயன்படுத்தி முதலமைச்சர் சட்டசபையை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்யலாம். இதற்கு சரியான விடை 174. அடுத்து நான்காவது கேள்வி. அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக யாருக்கு பொறுப்புடையதாகும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சட்டமன்றம். அமைச்சரவை ஒட்டுமொத்தமாக யாருக்கு பொறுப்புடையதாகும்? சட்டமன்றத்திற்கு. அடுத்து ஐந்தாவது கேள்வி. சட்டமன்ற அவை நடவடிக்கைகளுக்கு பொறுப்பானவர்கள் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அமைச்சர்கள். சட்டமன்ற அவை நடவடிக்கைகளுக்கு பொறுப்பானவர்கள் யார்? அமைச்சர்கள். நம்பிக்கை இல்லாத தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் தான் அமைச்சரவை கலைக்கப்படும். நம்பிக்கை இல்லாத தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட என்ன ஆகும்? அமைச்சரவை கலைக்கப்படும். அடுத்து ஆறாவது கேள்வி. சட்டப்பேரவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பற்றி குறிப்பிடும் அரசமைப்பு விதி என்ன? இதற்கு சரியான ஆப்ஷன் டி 178. சட்டப்பேரவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பற்றி குறிப்பிடும் அரசமைப்பு விதி என்ன? 178. அடுத்து ஏழாவது கேள்வி. சட்டப்பேரவைக்கு தலைமை வகிப்பவர் சபாநாயகர். சட்டப்பேரவைக்கு தலைமை வகிப்பவர் யாரு? சபாநாயகர். அடுத்து ஏழாவது கேள்வி. அரசமைப்பு எவ்விதிப்படி சட்ட மேலவை அமைக்கப்படுகிறது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி 171. அரசமைப்பு எவ்விதிப்படி சட்ட மேலவை அமைக்கப்படுகிறது? 171. சட்ட மேலவை அப்படின்றது ஒரு நிரந்தரமான அவை. உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறது கிடையாது. சட்ட மேலவை அப்படின்றது கலைக்க முடியாது, ஒரு நிரந்தரமான அவை. உறுப்பினர்கள் மக்களால நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுறல. அது எது மூலியமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். யாரு? சட்ட மேலவையில் உள்ளவங்க மறைமுகமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, மக்களால தேர்ந்தெடுக்க முடியல. இதுபடி விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் ஒற்றை மாற்று வாக்கு மூலம். அடுத்து எட்டாவது கேள்வி. உயர் நீதிமன்ற சட்டம் 1861 படி கல்கத்தா, பம்பாய் மற்றும் மெட்ராஸ் ஆகிய பகுதிகளில் உயர் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்ட ஆண்டு? இதற்கு சரியான ஆப்ஷன் பி 1862. உயர் நீதிமன்ற சட்டம் 1861 படி கல்கத்தா, பம்பாய் மற்றும் மெட்ராஸ் ஆகிய பகுதிகளில் உயர் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்ட ஆண்டு 1862. அடுத்து ஒன்பதாவது கேள்வி. 1862 ஜூன் 26ஆம் நாள் யார் வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர் நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன? இதற்கு சரியான ஆப்ஷன் டி விக்டோரியா மகாராணி. 1862 ஜூன் 26. இந்த 62 தலைகளை திருப்பி போட்டா 26 நாள் யார் வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய மாகாணங்களின்
உயர் நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டன? இதற்கு சரியான ஆப்ஷன் டி விக்டோரியா மகாராணி. அடுத்து 10வது கேள்வி. சட்டமன்றத்தின் பதவிக்காலம் பற்றி குறிப்பிடும் அரசமைப்பு உறுப்பு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1172. சட்டமன்றத்தின் பதவிக்காலம் பற்றி குறிப்பிடும் அரசமைப்பு உறுப்பு எது? 172. அடுத்து 11வது கேள்வி. விதி 356 படி குடியரசுத் தலைவரால் மாநில நெருக்கடி நிலை இங்கே பிரகடனம் வரும், அது தப்பா இருக்கு. பயன்படுத்தும் போது சட்டசபை யாரால் கலைக்கப்படலாம்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆளுநர். விதி 356 குடியரசுத் தலைவரா, அப்ப மாநில நெருக்கடி நிலைக்கு விதி என்ன? 356. யார் கொண்டு வருவா? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவரால் மாநில நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தும் போது சட்டசபை யாரால் கலைக்கப்படலாம்? ஆளுநர்னால கலைக்கப்படலாம். அடுத்து 12வது கேள்வி. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு தனி நீதிமன்றம் இருக்க வேண்டும் என்று கூறும் அரசமைப்பின் உறுப்பு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 214. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு தனி நீதிமன்றம் இருக்க வேண்டும் என்று கூறும் அரசமைப்பின் உறுப்பு என்ன? 214. அடுத்து 13வது கேள்வி. எங்கு உள்ள உயர் நீதிமன்றம் 7 வடகிழக்கு மாநிலங்களான அஸ்ஸாம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, திரிபுரா, அருணாச்சல பிரதேஷ் போன்றவைகளுக்கு பொதுவான நீதிமன்றமாக உள்ளது? இதற்கு சரியான ஆப்ஷன் டி கவுகாத்தி. அதாவது எங்கு உள்ள உயர் நீதிமன்றம் 7 வடகிழக்கு மாநிலங்கள். என்னென்ன 7 வடகிழக்கு மாநிலம்? அஸ்ஸாம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், மேகாலயா, திரிபுரா மற்றும் அருணாச்சல பிரதேசம் போன்றவைக்கு பொதுவான நீதிமன்றமா இருக்கு அப்படின்னா கவுகாத்தி. அடுத்து டெல்லி ஒரு மாநிலமாக இல்லாத போதும் தனக்கென்று ஒரு சொந்தமா ஒரு உயர் நீதிமன்றத்தை கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெல்லி ஒரு மாநிலம் கிடையாது, ஆனாலும் அது தனக்குன்னு ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 14வது கேள்வி. ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திற்கும் ஒரு பதிவுறு நீதிமன்றமாகும் என குறிப்பிடும் அரசமைப்பு விதி என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 215. ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திற்கும் ஒரு பதிவுறு நீதிமன்றமாகும் என குறிப்பிடும் அரசமைப்பு விதி 215. அடுத்து 15வது கேள்வி. சட்டப்பிரிவு டேஷின் படி ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் காலத்திற்கு ஏற்றவாறு நியமனம் செய்கிறார். இதற்கு சரியான ஆப்ஷன் பி 216. அப்ப 215 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 215 என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திற்கும் ஒரு பதிவுறும் நீதிமன்றம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 216 என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதிகளையும் மற்ற நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவர் காலத்திற்கு ஏற்றவாறு நியமனம் செய்கிறான்னு சொல்லுது. அடுத்து 16வது கேள்வி. உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி காலம். இதற்கு சரியான ஆப்ஷன் டி 62. உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி காலம் என்ன? 62. அடுத்து 17வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்குவது ஆப்ஷன் ஏ ஒற்றை குடியுரிமை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்குவது ஒற்றை குடியுரிமை. அடுத்து 18வது கேள்வி. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் பரவலாக்கப்பட்ட அதிகார அமைப்பு இருத்தல் வேண்டும். கிராமப்புற பஞ்சாயத்துக்கு ஆளுகையில் பொறுப்புகள் அளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார்? இதற்கு சரியான ஆப்ஷன் சி மகாத்மா காந்தி. சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் பரவலாக்கப்பட்ட அதிகார அமைப்பு இருத்தல் வேண்டும். கிராமப்புற பஞ்சாயத்து ஆளுகைகள் பொறுப்புகள் அளிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார்? மகாத்மா காந்தி. அடுத்து 19வது கேள்வி. தனது முதல் பரிந்துரையாக மாவட்ட பஞ்சாயத்து நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்ற குழு எது? ஆப்ஷன் பி அசோக் மேத்தா குழு. தனது முதல் பரிந்துரையாக மாவட்ட பஞ்சாயத் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்ற குழு எது? அசோக் மேத்தா குழு. அடுத்து கடைசி கேள்வி இந்த வீடியோட 20வது கேள்வி. 73வது சட்ட திருத்தம் 74வது சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பின் எந்தெந்த பகுதிகளை இணைத்தது?
73வது சட்ட திருத்தம் 74வது சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பின் எந்தெந்த பகுதிகளை இணைத்தது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 9 மற்றும் 9A அப்படின்ற பகுதிகளை இணைச்சிருக்கு. இதோட 20 கேள்விகள் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோல 20 கேள்விகளும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ல எஸ் அப்படின்ற கமெண்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.